ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் மறுபடியும் இந்த அரங்கத்துல ரொம்ப கேப் விட்டு சந்திக்கல. தொடர்ந்து நம்ம இந்த அரங்கத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் கேப் மட்டுமே நமக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு நிகழ்வை நம்ம நிறைவு செஞ்சு முடிச்சோம். வெற்றிகரமாக ஒரு 5 நாள் நிகழ்வாக அது நல்ல சிறப்பா நடந்துச்சு. மீண்டும் 80வது சுதந்திர தினம். அதை நாம இந்த சுதந்திர தினத்தை நமக்கு பெற்று தந்த வீர தியாகிகளை, விடுதலை போராட்ட வீரர்களை நாம நினைவு கூர்ந்து போற்றும் விதமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நினைவு அஞ்சலியை செலுத்தும் விதமாக நினைவு கூர்ந்து அவங்களெல்லாம் வாழ்த்தி போற்றி வணங்கும் விதமாக மீண்டும் ஒரு கருத்தரங்கை, ஒரு உரையரங்கை நமது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து செயல்படுகிற வாகை தமிழ் சங்கம், தமிழ் சங்கத்தின் கீழ் இயங்குகிற வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றம் இந்த கருத்தரங்கை 3 நாளைக்கான உரையரங்காக இன்னையிலிருந்து நாம தொடங்குகிறோம். இன்றைய நாள் ரொம்ப ஒரு வரலாற்றுல ரொம்ப ஒரு சிறப்பான நாள். ஏராளமான விடுதலை வீரர்கள் தங்களுடைய இரத்தத்தையும் இன்னுயிரையும் சொல்ல முடியாத பல்வேறுபட்ட அவஸ்தைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் சவால்களையும் நெருக்கடிகளையும் பேரிடர்களை எல்லாம் தாங்கி நிறைய எல்லா விதத்திலையுமே நம்ம நமக்கான விடுதலையை வாங்கி தந்திருக்கிறாங்க. கொஞ்ச நஞ்ச விஷயங்கள் அல்ல. விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்த வரலாறை பேசுவது என்பது அவ்வளவு ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. ஒரு நாள்ல 2 நாள்ல நம்ம இதை பேசிட முடியுமா, அல்லது ஒரு சில பேரை நினைவு கூறுவதன் வழியாக அது ஒரு முழுமையான நிறைவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏராளமானவர்கள் இந்த விடுதலையை நமக்கு பெற்று தருவதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம பாக்குறோம். சும்மாலாம் ஒண்ணும் இல்லை. இந்த விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி பேசுவது என்பதும் சும்மா கிடைக்கிறதா சுதந்திரம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதற்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். சும்மா கிடைத்ததா சுதந்திரம், இன்னல் பட்டு செங்குருதி சிந்தி இன்னுயிர் ஈந்து பெற்ற சுதந்திரத்தினுடைய இரத்த சரித்திரத்தை இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான வெகு சில விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூறுவதன் வழியாக இன்னைக்கு நாம மறுபடியும் அந்த சரித்திரம் குறித்து நாம பேச போறோம். ஏன் இதை பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைக்கப்பட்ட விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள்ல நிறைய பேருடைய வரலாறு நமக்கு தெரிகிறது. தெரியாதவர்களுடைய வரலாறு நிறைய இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப மிக முக்கியமானது. அந்த எதிர்கால தலைமுறைக்கு, வருங்கால தலைமுறைக்கு இந்த நினைவுகளை, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வீர தியாகத்தை எல்லாம் நினைவு கூறுவதற்காகத்தான் நாம இப்படியான உரை அரங்குகளை இன்னைக்கு நம்ம நிகழ்த்துறோம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு மனம் கசியக்கூடிய வரிகள் எல்லாம் பாடி இந்த விடுதலை போராட்டத்தை நடத்தி நமக்கான விடுதலையை வாங்கி தந்திருக்கிறாங்க பெரியவங்க. நிறைய பேர் அதுக்குள்ள பாடுபட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குள்ளயுமே தேச உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தருக்குடைய உணர்வுலையும் அது உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். அது நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற உணர்வுகளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள்ல நாம எல்லாரும் இந்தியா முழுமையுமாக கூடி அந்த சுதந்திர கொடியை ஏற்றி இன்னைக்கு நாம இந்த சிந்தனைகளை நாம முன்னெடுக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இன்னைக்கு அரங்கத்துல 3 நாட்களா பேசக்கூடிய விஷயங்களை தாண்டி பேசப்படாத அல்லது வெளிச்சம்படாத எண்ணற்ற பல தியாகிகளின் வரலாறுகள், அவங்க உயிர் நீத்து மண்ணோடு மண்ணாக புதைந்து கிடக்கக்கூடிய மாதிரி அவங்க வரலாறுகளும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. நம்ம இங்க பேச போற 3 நாட்கள் பேச போற தியாகிகளை தவிர ஏராளமானவர்களினுடைய வரலாறுகள் பேசுவதற்கு இருக்கு அப்படின்ற தெளிவோடு தான் இந்த கருத்தரங்கத்தை நாம இன்னைக்கு தொடங்குறோம். 3 நாளுக்கு பேசுறதுனால 3 விதமான விடுதலை வீரர்களை தியாகிகளை பேசுறதுனால இது முழுமை அடைஞ்சிரும் இந்த உரையரங்கம் அப்படின்னா அது கிடையாது. அந்த தெளிவை நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிடுறேன். லட்சக்கணக்கான தியாகிகளை பேச வேண்டிய தேவை இருக்கு. லட்சக்கணக்கான விடுதலை வீரர்கள் குறித்து நாம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. தொடர்ந்து அவங்கள பேசுவதன் மூலமாக அவங்களுடைய திருப்பாதங்கள்ல நம்ம நினைவு அஞ்சலியை அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டுக்காக மண்ணை கொடுத்தார் மங்கையர், தம் பொன்னை கொடுத்து மங்கள நான் இழந்த பூவையரின் வரலாறு கொண்டதுதான் நம்மளுடைய சுதந்திரம்.
இதுல நிறைய பெண்களின் பங்களிப்ப வந்து நிறைய நம்ம தவிர்த்திட முடியாது. விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து ஆண்கள் நிறைய பேர் பங்களிச்சிருக்காங்க இந்தியா முழுமைக்கும். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் அந்த ஆணை விடுதலைக்காக அனுப்பி வைத்து விட்டு, வீட்ல இருக்கக்கூடிய வீட்ல இருந்த வீட்ல இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அவங்களும் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. பெண்களின் தியாகத்தை வந்து நம்ம போற்றணும், மதிக்கணும், வணங்கணும், என்னைக்கும் நினைவு கூறணும். அந்த வகையில இந்த முதல் நாள் கருத்தரங்கத்தை வேலு நாச்சியார் அவர்களிடமிருந்து எல்லா விடுதலை போர்ல பங்கெடுத்து உயிர் தியாகம் செய்த ஒட்டுமொத்தமான அனைத்து பெண் தியாகிகளின் சார்பாகவும் நம்ம வேலு நாச்சியாரை முன்னிறுத்துறோம் அன்னைக்கு. வேலு நாச்சியாரை பேசுவது என்பது லட்சக்கணக்கான பெண் தியாகிகளை பேசுவதற்கு சமமானது அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கிடணும். அந்த அடிப்படையில நமக்கு இன்னைக்கு வேலு நாச்சியார்கிட்ட இருந்து பெண்ணிடமிருந்து தான் பிரபஞ்ச சக்தி, பெண் தான் பராசக்தி, எல்லாமே பெண் தான், இயற்கை பெண் தான், உலகமே பெண் தான், மொழி பெண், தாய், நாடு பெண், எல்லாமே பெண் தான். அதனால முதல் நிகழ்வாக வேலு நாச்சியார்ட்ட இருந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நாம தொடங்குறோம். எப்படி இந்த தியாகங்களை வந்து இந்த தியாகிகளால ஏற்க முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏராளமான சிறை கொடுமைகள், சிந்திய ரத்தம், சீர்குலைந்த நிலை, செக்கிழுத்தது, சொந்த சொத்தை வித்து கப்பல் விட்டது, நிறைய 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 விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. நம்ம மண்ணினுடைய உரிமை, இன்னைக்கு நம்ம மண்ணினுடைய உரிமைன்னு நம்ம எல்லாம் மார்த்தட்டிட்டு முழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது இது மாதிரியான விடுதலை போராட்ட வீரர்களினுடைய வீரத்திலும் தீரத்திலும் தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம பாக்குறோம். உப்புக்கும் உணவுக்கும் கப்பம் கட்ட சொல்லி கேட்டபோது, சுரண்டல் தலை தூக்கிய போது, நம் மண் நமது உரிமை, நமது செல்வம், நமது வளம் கொள்ளையடிக்கப்படும் போதும் கொதித்து எழுந்து போராட்டமாக அவரவர் படிப்பு, வேலை, குடும்பம் என தத்தம் உடைமைகளை எல்லாம் துறந்து உயிர்களை ஈந்து பெற்ற அரிய சுதந்திரத்தை, இந்த வீரம் செறிந்த வரலாற்று சரித்திரத்தை அறிய வேண்டிய கடமையும் அதை தொடர்ந்து பேச வேண்டிய தேவையும் இன்னைக்கு இருக்கு. அந்த தேவையையும் அந்த கடமையையும் உணர்ந்துதான் வாகை தமிழ் சங்கம் இப்படியான கருத்தரங்குகளை வந்து இன்றைய நல்ல நாள்ல 80வது சுதந்திர தினத்துல வந்து இதை நாம வந்து தொடங்குறோம். இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்ற பொறுப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில வாகை தமிழ் சங்கமும் அந்த பொறுப்பை ஏற்று இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை தொடங்குகிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுர வாழ்த்தேனே, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனே அப்படின்னு சொல்லி இன்றைய நம்ம முதல் நாள் அரங்கத்தை நாம தொடங்குகிறோம். முதல் நாள் அரங்கத்திற்கு வந்து சிறப்பு விருந்தினராக கல்லிடைக்குறிச்சி திலகர் வித்யாலயா பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர், மிக சிறந்த தமிழ் ஆசிரியர்கள்ல மல்டி டேலண்ட் உடைய பன்முக திறமை உடைய தமிழாசிரியர் சந்தோஷ் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சந்தோஷ் சார் கல்லிடைக்குறிச்சி 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற பழமையான திலகர் வித்யாலயா பள்ளிக்கூடம், ரொம்ப மிக முக்கியமான பள்ளிக்கூடம், வரலாற்று புகழ் சிறப்பு மிக்க ஒரு பள்ளிக்கூடம். பல்வேறுபட்ட ஆளுமைகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் தென்னிந்தியா முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பள்ளியில தமிழ் ஆசிரியராக 16 ஆண்டு காலம் பணியில இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை பள்ளியில பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர் சந்தோஷ் சார் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய இலக்கிய மன்ற செயலாளராக நிறைய பணிகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. குறிப்பாக அம்பாசமுத்திரம் தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக சந்தோஷ் சார் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர். எல்லாரும் உங்களுடைய பள்ளி கல்லூரிகள்ல ஏதாவது ஆன்மீகம் தொடர்பான நீங்க உரை அரங்குகள், இலக்கிய அரங்குகள், சொற்பொழிவு அரங்குகள்லாம் வச்சீங்கன்னா சந்தோஷ் சாரை பயன்படுத்திக்கிடலாம். நான் வந்து உங்களுக்கு நம்பரை வந்து ஷேர் பண்றேன். சாரோட அனுமதியோடு உங்களுக்கு நான் நிகழ்வின் இறுதியில சார் நம்பரை பெற்று உங்களுக்கு நான் தரேன். சாரை நீங்க பயன்படுத்துங்க. நல்ல பட்டிமன்ற பேச்சாளராக சூப்பரா செயல்பட்டுட்டு வராங்க. 16 ஆண்டு காலமாக தமிழ் பணியில இருக்கிறாங்க. மாணவர்களை இது வரைக்கும் 100% தேர்ச்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப சாருடைய பணியில நம்ம சொல்ல வேண்டியது. என்னை விடவும் ரொம்ப சிறப்பான தமிழ்ல செயல்படக்கூடியவர்னு நான் வந்து சொல்லலாம். நான் வேலை பார்க்குற நேரத்துல அவர் மாணவரா இருந்தாரு. இப்ப வந்து நான் அவரை ரொம்ப பெருமையா என்னைய விட சிறந்த தமிழ் ஆசிரியர்னு சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன். நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிக்கூடம் வந்து அவருடைய உழைப்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றுக்கும் திலகர் வித்யாலயா பள்ளி அவரை இருகரம் கூப்பி அணைத்து இன்னைக்கு அவரை அவருடைய சிறப்பான பங்களிப்பை
அந்த பள்ளிக்கூடம் பெற்றுட்டு இருக்கு. ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு 100 ஆண்டு பழம்பெருமை இருக்கு. நூற்றாண்டு கால சிறப்பு இருக்கு. சந்தோஷ் சார் மாரி பல ஆற்றல் மிக்க பேராசிரியர்கள் அங்க இருக்கிறனால, அது இன்னும் 200, 300 ஆண்டு கால சிறப்பை பெறக்கூடியதாக மாறிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க ஆசிரியர் அவரு. இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வேலு நாச்சியார் குறித்து இன்றைய உரையை அவர்கள் வழங்குவார்கள். அவர்களை நான் நேரடியா அரங்கத்தை அவர்களிடம் ஒப்படைத்து, அவரை பேசுவதற்காக அழைக்கின்றேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்பு குறித்த இன்றைய முதல் நாள். விடுதலை போரில் வீரமங்கை வேலு நாச்சியார் குறித்த வரலாற்று சரித்திரத்தை, விடுதலை போரில் அவர் செய்த பங்களிப்புகளை நாம தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். வருகை தந்த அத்தனை பேருக்கும் வரவேற்று, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்கட்ட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கம் உரையாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி. சந்தோஷ் சார், பேசலாம் நீங்க. அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், பொதிகை மலை சாரலில் பூத்திருக்கக்கூடிய தனிப்பூவாய் இருந்து மனம் கமழுகின்ற கல்லடைக்குறிச்சி நூற்றாண்டு கண்ட திலகர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் சந்தோஷ் நான் பேசுகின்றேன். என்னுடைய அண்ணா ஐயப்பன் அண்ணா அவருக்கும் எனக்கும் நீண்டகால நட்பு உண்டு. மேலும் திருநெல்வேலி சீமைக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்பது நாடறிந்த ஒன்று. அதிலே வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 80வது சுதந்திர தின விழாவிலே வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றம் இணைய வழியில் நடத்துகின்ற 3 நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கத்தில் இந்திய விடுதலை போரில் தமிழர்களின், அதுவும் குறிப்பாக வீரமங்கை வேலு நாச்சியார் பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் எல்லா தமிழ் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். மென்மேலும் இந்த சங்கமானது புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நல்ல காரியத்தை நடத்துவது என்பது பல இடையூறுகளை தாண்டி தான் அது வெற்றி அடைய முடியும். ஆக வாகை என்பது தும்பைக்கு அடுத்தாற் போல வரக்கூடிய ஒரு திணைதான் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆக இந்த ஒரு தமிழ் சங்கம் என்பது பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவிலே நமது ஐயப்பன் அண்ணன் போன்ற பேராசிரியர் பெருமக்கள் நல்ல ஒரு முனைப்போடு இந்த இணையவழி கருத்தரங்குகளை முன்னெடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், சுதந்திர தின விழாவில் 80வது சுதந்திர தின விழா அன்று நீங்கள் இணைய வழியில் பேச வேண்டும் என்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அண்ணன் அவர்களுக்கு என்று சொல்லி நான் மகிழ்வோடு தெரிவித்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்குள் நுழைகின்றேன். கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கனியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய நீரும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நன்னி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற அருமையான பாவேந்தரினுடைய பாவரிகளை வணங்கி, எட்டு திக்கும் புகழுகின்ற திருநெல்வேலி சீமையிலே நல்லதொரு தலைப்பிலே 80வது சுதந்திர தின விழாவிலே பேசுகின்ற இந்த வாய்ப்பிற்கும் வணங்கி, முதலில் சுதந்திரம் என்பதை பற்றிய ஒரு அருமையான கவிதையினை சொல்லி தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நிறங்களின் கூட்டுறவால் வானவில் ஓர் அழகு, மலர்களின் கூட்டுறவால் மலர் மாலை ஓர் அழகு, பறவைகளின் கூட்டுறவால் வேடந்தாங்கள் ஓர் அழகு, வேற்றுமையில் ஒற்றுமையே வியன் பாரதத்தின்
பேரழகு. தனித்துவம் நமது உரிமை, தனித்துவம் நமது உரிமை, பன்மைத்துவம் நமது வலிமை. வந்தே மாதரம், வந்தே மாதரம். பெண்கள் என்று சொன்னால் இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன? மனைக்கு விளக்கம் மடவார் என்று சொல்லுகிறது. ஒரு வீட்டை அழகு செய்பவளும் பெண்தான், அதே நேரத்தில் நாட்டில் சிறப்பு செய்பவளும் பெண்தான் என்பதற்கு முதல் இலக்கணமாக திகழக்கூடியவர் நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் நாயகியாகிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் பெண் இனத்திற்கே ஒரு ஆற்றலை தரக்கூடிய பராசக்தி என்று சொன்னால் அது மிகையாகாது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வான்மறை சொல்கிறது. பாரதத்தினுடைய ரத்தினமாய் இந்த தமிழகத்தினுடைய, அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தோன்றி இன்றும் தெவிட்டாத அமுதமாய் தமிழர்களின், பாரதத்திலே இருக்கக்கூடிய சான்றோர்களின், உலக மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை பிராட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். அவரை கவிதை வடிவில் செதுக்கி அழகுபடுத்தி பார்க்கலாம் என்று விரும்பினேன். திங்கள் பதித்த தமிழ்நாட்டின் தென்பகுதி, திங்கள் பதித்த தமிழ்நாட்டின் தென்பகுதி, மங்களம் மிகுந்த சிவகங்கை திருநாடு, மங்களம் மிகுந்த சிவகங்கை திருநாடு, செல்லமுத்து மன்னவனின், செல்லமுத்து மன்னவனின் செல்வ, செல்லமுத்து மன்னவனின் செல்வ புதல்வியாய், வல்லமை பொருந்திய வீரப்பெண் அரசியாய், வல்லமை பொருந்திய வீரப்பெண் அரசியாய், சிலம்பம் குத்துச்சண்டை குதிரை ஏற்றம் என்று, சிலம்பம் குத்துச்சண்டை குதிரை ஏற்றம் என்று கலைகள் பலவும் கற்றுத் தேர்ந்தவள் அன்று, கலைகள் பலவும் கற்றுத் தேர்ந்தவள் அன்று. மன்னவன் முத்து வடுகநாதனும், மன்னவன் முத்து வடுகநாதனும் மார்பில் பொன்னன வீழ்ந்தான் போர்க்களத்து அரங்கில், மார்பில் பொன்னன வீழ்ந்தான் போர்க்களத்தரங்கில். காளையார் கோவில், காளையார் கோவில் போரில் ஆங்கில கம்பெனியின் கோர தாக்குதலில் கணவன் வீழ்ந்தான், கண்ணவன் வீழ்ந்தான். அடிமை சங்கிலி, அடிமை சங்கிலி நம்மை அமுக்குவதைக் கண்டு, நம்மை அமுக்குவதைக் கண்டு துடிதுடித்தது ராணியின் வீர நெஞ்சம், துடிதுடித்தது ராணியின் வீர நெஞ்சம். காடு மறைந்து வாழ்ந்த காலம் அது, காடு மறைந்து வாழ்ந்த காலம் அது, நாடு மீட்கச் செய்யும் சூழ்ச்சி நேரம் அது, நாடு மீட்கச் செய்யும் சூழ்ச்சி நேரம் அது. கோபால நாயக்கரின் ஆதரவும் துணையும் கொண்டு, கோபால நாயக்கரின் ஆதரவும் துணையும் கொண்டு திண்டுக்கல் கோட்டையில் தந்திர படை கண்டு, திண்டுக்கல் கோட்டையில் தந்திர படை திரண்டு கூட்டணிகள் பல அமைத்து கூர்மை கூட்டி, கூட்டணிகள் பல அமைத்து கூர்மை கூட்டி எட்டையனின் துரோகத்தை வேரோடு மாற்றி, எட்டையனின் துரோகத்தை வேரோடு மாற்றி, படைக்கு தலைமை தாங்க வந்த ஐதர் அலி, படைக்கு தலைமை தாங்க வந்த ஐதர் அலி தடையின்றி பகைவரை வெல்ல தந்தது படை, தடையின்றி பகைவரை வெல்ல தந்தது படை. மைசூரின் மாமன்னன் ஐதர் அலி உதவியால், மைசூரின் மாமன்னன் ஐதர் அலி உதவியால் 5000 காலாட்படை, 5000 காலாட்படை மற்றும் குதிரைப்படையால் ஆங்கிலேயரை வீழ்த்தும் ஆற்றலை பெற்றாள், ஆங்கிலேயரை வீழ்த்தும் ஆற்றலை பெற்றாள். சிவகங்கை மீட்கும் சீர்மை உற்றாள், சிவகங்கை மீட்கும் சீர்மை உற்றாள். வாளெடுத்த கைகள் வழியை தேடுமா, வாளெடுத்த கைகள்
வழியை தேடுமா? போர் தொடுத்த நாட்டை பகைவன் ஆளுமா? போர் தொடுத்த நாட்டை பகைவன் ஆளுமா? குயிலியின் வீர தியாகத்தால் வெடிமருந்து அறை தீக்கிரையானது. வெடிமருந்து அறை தீக்கிரையானது. மறவர் படையின் மாபெரும் தாக்குதலில் ஆங்கிலேயர் நடுங்கினர் கலக்கத்தில். பாரத நாட்டின் விடுதலை போரின் ஆதிவேர் வீரமங்கை. வீரதீரச் செம்மல் எங்கள் வேலு நாச்சியார் என்று அவள் பேர். வெள்ளையனை எதிர்த்த முதல் பெண் போராளி. வெல்ல முடியாத சரித்திரம் படைத்த பேரொளி. அவளது புகழ் என்றும் இந்த மண்ணில் வாழும். நமது விடுதலை வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று என்னுடைய இந்த கவிதையை நிறைவு செய்கின்றேன். ஒரு பெண் நினைத்தால் இந்த உலகத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆணுக்கு பெண் இங்கு சரிநிகர் சமானம் என்று முண்டாசு கவிஞன் அழகாக சொல்லுகின்றான். பெண்ணடிமை தீர்ந்தால்தான் இந்த மண்ணடிமை தீரும் என்றெல்லாம் சான்றோர்கள் அருமையாக சொல்லுகிறார்கள். வலது கண்ணும் இடது கண்ணும் சேர்ந்துதான் ஒரு பார்வையை நமக்கு தருகிறது. அதுவும் தெளிவான பார்வையை தருகிறது. ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கக்கூடிய, சம உரிமை பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு உலகமோ அந்த உலகம்தான் வல்லரசு உலகமாக மாறும். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. ஆக கணவனுக்கு ஏற்பட்ட துயரத்தை தாங்காது வெகுண்டு எழுந்த ஒரு காளியாய், ஒரு பராசக்தியாய் வீரமங்கை வேலு நாச்சியார் கண்ணகியின் மறு உருவமாக எனக்கு காட்சி தருகிறாள். எல்லோரும் அமைதியாகத்தான் இருக்க விரும்புவோம். அந்த அமைதிக்கும் சுயமரியாதைக்கும் பங்கம் ஏற்படுகிற பொழுது எவ்வளவுதான் பெரிய சாதுவாக இருந்தாலும் அவர் தன் நிலையிலிருந்து மாறக்கூடும் என்பது வீரமங்கையினுடைய நம்முடைய வரலாற்றின் அடையாளமாகவும் வெளிச்சமாகவும் நமக்கு தெரிகிறது. செல்லமுத்து மன்னர் ராமநாதபுரத்திலே ஆட்சி செய்து வந்த அவருடைய ஒரே மகள் என்பதை நாம் இந்த கவிதையில் பார்த்தோம், வேலு நாச்சியார். அவரிடம் இருக்கக்கூடிய பன்மொழி புலமை, தமிழ் மொழி மட்டுமல்லாது அவருக்கு அந்த காலத்திலேயே உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளிலும் சிறப்பாக கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பன்முக ஆற்றல் வித்தகர். மேலும் இவர் காளையார் கோவில் அதிலே இருக்கக்கூடிய நடைபெற்ற போரிலே தன்னுடைய கணவனை ஆங்கிலேயர்கள் நயவஞ்சகமாக கொன்றார்கள் என்கின்ற வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிவகங்கையை மீட்பதற்காக உறுதி கொண்டார் என்பதை என் கவிதையிலே கூறினேன். திண்டுக்கல் கோட்டையிலே தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் தன் கணவனை கொன்ற ஆங்கிலேயர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற வீர ஆவேசம் அந்த வீரமங்கைக்கு தோன்றியது. திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதிலே அமைச்சர் தாண்டவராயர் என்கின்றவர் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள், நிறைய மன்னர்கள் இருந்தார்கள். இந்த வீரமங்கையினுடைய வேலு நாச்சியினுடைய வரலாற்றிலே 2 நட்சத்திரங்களாக நமக்கு தெரியக்கூடியவர்கள் குயிலி மற்றும் உடையாள். இவர்களுடைய தியாகத்தையும் நாம் மறக்க முடியாது. 8 ஆண்டுகள் ஆன பிறகு நாம் சிவகங்கையை இழந்து விட்டோம் என்ற கவலை நிறைந்த குரலிலே வேலு நாச்சியார் சொன்னபோது, தாண்டவராயர் இப்படி அல்லவா ஒரு அமைச்சர் இருக்க வேண்டும், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று வள்ளுவர் சொல்கிறது. அதே நேரத்திலே நல்ல ஒரு அமைச்சரினால் அரசர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக அமைச்சர் தாண்டவராயர் சொல்லுகிறார், நாம் சிவகங்கையை நெருங்கும் நாள் நெருங்கிவிட்டது, அன்னையை கவலைப்படாதீர்கள். அந்த இனிய நாளைத்தான் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் வேலு நாச்சியார். மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்தார்கள்.
அவர்கள் அறையின் வாசலில் வீரன் ஒருவன் வந்து நின்று, அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து ஐதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியுள்ளார் என்று சொன்னவுடன், மிக்க மகிழ்ச்சி என்று சொன்ன வேலு நாச்சியார், நான் வந்து பார்க்கிறேன் என்று வெளியே வந்து பார்த்து ஆனந்தப்பட்டார். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராய். எதனால் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று ஐதர் அலி என்ற அமைச்சரிடம் வீரமங்கை வேலுநாச்சியார் கேட்டதற்கு, நம் அரசியாரினுடைய பன்மொழி புலமைதான் காரணம். நீங்கள் ஐதர் அலி அவர்களிடம் உருது மொழியில் பேசினீர்கள், அதை கேட்டு அவர் மகிழ்ந்ததை நான் கண்டேன் என்கிறார் அமைச்சர். ஏனென்று சொல்லுகிறேன் இந்த இடத்திலே அப்படின்னு சொன்னா, பாரதியை இதில் இணைக்க விரும்புகிறேன். பெண் என்பவள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு இதற்கு என்ற நிலை மாறிக்கொண்டு வருகிறது இந்த காலத்திலே. அந்த காலத்தில் அப்படி இல்லை. பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலம். அந்த காலத்திலே பெண் இனத்திற்கு ஒரு விடிவெள்ளியாய், கல்வியில் சிறந்த கலைமகளாய் இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் விளங்கி இருப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியினுடைய பாவரியினுடைய இலக்கணமாய் பலமொழி புலமை பெற்று பெருந்தகை விளங்கிய காரணத்தினால் இன்று அவர் போர்க்களத்தில் இப்பொழுது பாருங்கள், என்னுடைய கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலில் இருந்து நாம் போரை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது காளையார் கோவில் மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை தாங்குகிறார்கள். காளையார் கோவிலிலே வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெறுகிறது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடுகிறது. பாரத தேசத்திலே விளைந்த வீர பெண்மணியை கண்டு பயந்து ஓடுகிறது வெள்ளையர் கூட்டம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த வீரத்தின் விளைநிலம் எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார். இப்பொழுது ஒரு நல்ல ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிவகங்கை கோட்டையை தாக்கினால் மேலும் நமக்கு வெற்றிகள் என்பதை அறிந்து விஜயதசமி திருநாள் அன்று அந்த சிவகங்கையை மீட்பதற்காக உறுதி பூணுகிறார்கள். அப்பொழுது விஜயதசமி திருநாளிலே சிவகங்கை கோட்டைகள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் அங்குள்ள தெய்வத்திற்கான வழிபாட்டிற்கு பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பெண் படைப்பிரிவுகளில் எல்லோரும் கூடைகள், பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்ல திட்டமிடப்படுகிறது. அதன் மூலமாக பெண் படையினுடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய குயிலி அந்த கோட்டைக்குள் செல்கிறாள். இப்படி இருக்கிற பொழுது தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அடித்து எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருப்பார்கள். ஒரு பெண் என்றால் எவ்வளவு ஒரு மனோதிடம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு அடையாளம் அந்த உடையாள் என்கின்ற அந்த பெண். அந்த உடையாளை ஆங்கிலேயர்கள் அடித்து துன்புறுத்திய போதும் காட்டிக் கொடுக்கவில்லை. யாரை? இந்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய திட்டத்தையும் அவரை. உடனே உடையாளை கொன்று விட்டார்கள் ஆங்கிலேயர். அவருக்கு ஒரு நடுகள் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்று வீரமங்கை வேலுநாச்சியார் அமைச்சருக்கு உத்தரவிடுகிறார். அப்படியே செய்வோம் என்கிறார் அமைச்சர். நடுகள் என்று சொன்னால் வீர தீர செயல் புரிந்தவர்களுக்காக, அந்த வீர தீர செயலிலே மறைந்து போனவர்களுக்காக அந்த இடத்தில் வைத்து வழிபடுகிற வழக்கம் தமிழர்களுடைய பண்பாட்டோடு கலந்தது. ஏறு தருவதிலும் இந்த நடுகள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு
குதிரையில் இருந்து இறங்கிய வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை அந்த நடுகல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டார். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்திலே உள்ளே செல்கிறேன், கோட்டைக்குள் செல்கிறேன் என்கிறாள் பெண் படைப்பிரிவினுடைய தலைவி குயில். அவள் சொல்லுகிறாள், உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன், தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். நன்கு கவனிக்க வேண்டும் சான்றோர் பெருமக்களே, வேலுநாச்சியாருடைய காலத்தில் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த ஒரு பெண்மணி என்றால் அது நம் தமிழ் பெண்மணியான வீரமங்கை வேலுநாச்சியார் தான் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். அப்படியே ஆகட்டும் என்று அரசியார் குயிலி இடம் சொல்லுகிறார். குயிலியும் பெண்கள் படையினரும் வழிபாடு செய்கின்ற பெண்களைப் போல உள்ளே கோட்டைக்குள் செல்கின்றார்கள். சிறிது நேரத்திலே கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுகிறது. உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிகிறது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றார்கள், கடுமையாக போரிட்டார்கள். இறுதியிலே சிவகங்கை கோட்டையிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றி வாகை சூடினாள் வீரமங்கை வேலுநாச்சியார். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று வேலுநாச்சியார் கேட்டார். குயிலி தம் உடலிலே தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களினுடைய ஆற்றல், ஹைதர் அலியினுடைய உதவி ஆகியவற்றோடு உடையாள் குயிலியினுடைய தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அதிலே நமக்கு அறிவு நுணுக்கத்தோடு செயல்படுகிற அந்த சாமர்த்தியம் என்பது வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த இலக்கணம் நமது வேலுநாச்சியார் அவர்கள். பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற என்கின்ற வள்ளுவல்ல துணிவுடையது பெண்ணின் அழகு என்பதை நாம் வேலுநாச்சியாருடைய சரித்திரத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த நேரத்திலே பெண்ணினுடைய பராசக்தி வடிவமாக திகழ்ந்து நம்முடைய அனைவருடைய இதயங்களிலும் இருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய புகழ் என்றென்றும் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த 80வது சுதந்திர தின விழாவிலே பெண்ணின் பெருமை குறித்து பாரதியார் பாடியிருக்கக்கூடிய அந்த விடுதலை கும்மி பாடலை விருப்பத்தோடு பாட விளைகின்றேன். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் கும்மியடி, குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நன்மை கண்டோம் என்று கும்மியடி, எட்டையும் பெண்கள் தொடுவது, எட்டையும் பெண்கள் தொடுவது, தீமை என்றெண்ணி இருந்தவர், தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். கும்மியடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மி அடி. மாட்டை அடித்து வசக்கி, மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி, வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. நல்ல விலை கொண்டு நாயை, நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ, நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணில்லை
கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணிலை கூட்டி வைத்தார் பழி கூட்டி விட்டார், கூட்டி வைத்தார் பழி கூட்டி விட்டார். கற்பு நிலை என்று சொல்வார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இது கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும். வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம், வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம், பாரினி பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கெங்கே பெண், இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி, இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும், வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ, ஜாதி படைக்கவும் செய்திடுவோம், ஜாதி படைக்கவும் செய்திடுவோம். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து, காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து. மாத அறங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெறச் செய்வது செய்து வாழ்வமடி, மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த சுதந்திர நன்னாளிலே எனக்கு ஒரு அருமையான தலைப்பினை கொடுத்து நல்ல ஒரு கருத்துரைகளை வழங்க வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இந்த வாகு தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கின்றேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நல்ல ஒரு அருமையான தலைப்பு. அரங்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது செய்திகள், கூடுதலான தகவல்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ஒரு 10 நிமிடம் இந்த உரை குறித்த உங்களுடைய கருத்துக்கள், கூடுதலான தகவல்கள் இருந்தா நீங்க பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நாம இது குறித்து நம்ம பேசலாம். நல்ல ஒரு தலைப்புல இந்த உரையை கொடுத்துருக்கீங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி நாட்டை மீட்ட முதல் இந்திய அரசி. வேலுமங்கை நாச்சியாரோடு சரிக்கு சமமாக பல்வேறுபட்டவர்களின் தியாகங்களும் அதுல இருக்கிற வரலாறு நாம இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூர்ந்தோம். குறிப்பாக குயிலி, உடையார், மருது சகோதரர்களினுடைய பங்களிப்பு தவிர்க்க இயலாத ஒரு விஷயம். வேலுநாச்சியாரை பேசுகிற பொழுதெல்லாம் குயிலி, உடையால், மருது சகோதரர்கள் இவர்கள்லாம் இணைஞ்சே அதுல வந்துடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல ரொம்ப குறிப்பிடப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, எல்லாமே களம் கண்ட வீரர்கள், களத்துல பலி பலியிடப்பட்டவர்கள் அல்லது களத்துல தங்களை பலியிட்டு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். இது மாதிரியான ஏராளமான தியாகங்கள் இந்த விடுதலை போராட்ட வரலாற்றுல, வீர வரலாற்றுல இருக்கு. 80வது சுதந்திர தினம் இன்னைக்கு. நல்ல நாள்ல வீரமங்கை வேலுநாச்சியார் போல, குயிலி போல, உடையாள் போல ஏராளமான பெண்களினுடைய தியாகங்கள் இதுக்குள்ள இன்னும் இரத்த சரித்திர வரலாறாக, தியாக வரலாறாக ஒருத்தரையும் நம்ம நினைவுல தினமும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய வகையில இது மாதிரியான விடுதலையில பெண்களின் அதை தவிர்த்திட முடியாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த பெண்களினுடைய தியாகத்தை நம்ம நினைவு கூர்ந்து போற்றி அவங்கள வணங்கி இன்றைய நல்ல நாள்ல அவங்கள நாம நம்மளுடைய மனதில் இருத்தும் விதமாகத்தான் நம்ம இந்த முதல் நாள் இன்னைக்கு வீரமங்கை வேலு நாச்சியாரோடு இந்த செய்தியை இந்த உரையை நாம தொடங்கியிருக்கிறோம். விடுதலை போராட்ட வரலாற்றுல ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடி வென்ற ஒரு முதல் தமிழ் வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்க மூலியமா வெளியில தெரியாத, வரலாற்றுல பெயர் அறிமுகப்படாத பல்வேறுபட்ட பெண்களினுடைய தியாகங்களையும் நம்ம இதனோடு இணைச்சி இன்னைக்கு அத்தனை பேரையும் நம்ம மனதார வணங்கி போற்றி நாம இந்த நல்ல நாள்ல அவங்கள நாம நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த
உரை வந்து நமக்கு தந்திருக்கு. கணவரை இழந்த பிறகு வேலு நாச்சியார் தனது நாட்டையும் கோட்டையையும் ஆங்கிலேயர்கிட்ட வந்து இழந்து திருப்பி அதை படைய திரட்டி திண்டுக்கல் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி உதவியோடு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து ஒரு பெரும் படையை திரட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெண்ணால் அவ்வளவு ஒரு அளவுல செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வரலாற கேட்கும்போதே நமக்குள்ள பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து அப்படியே இந்த சில விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது உடலுக்குள்ள கூச்சு மயிர்கூச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான சிலிர்ப்பு அது மாரியான இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அது மாரி இந்த வரலாறுகளை கேட்கிற பொழுதெல்லாம் அது அந்த மாரியான ஒரு நிலைக்கு வந்து நம்மள தள்ளுது அது. நம்ம இந்த மாரியான காட்சிகள் எல்லாம் நம்ம நினைவுல ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்பல்லாம் அத செய்யக்கூடிய ஒரு இது இருக்கா அப்படின்னா, நெறைய விஷயங்கள் அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 8 வருஷம் தலைமறைவா இருந்து இழந்த நாட்டையே மீட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பெண் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா 1880ல சிவகங்கையை மீட்க அந்த படையை எடுத்தது, அதெல்லாம் சார் சொன்னாங்க. 1980ல நடந்தத நம்ம பார்க்குறோம். இது மாரி அவங்க குயிலி அ அ இவங்களுடைய விஷயமும் நம்ம குயிலியுமே தனியா நம்ம பேசலாம். உடையாளையுமே தனியா நம்ம பேசலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வேலு நாச்சியாரினுடைய படைத்தளபதியாக, தோழியாக அவரோடு தோளோடு தோள் நின்ற நெறைய விஷயங்கள எல்லாம் பார்க்குறோம். தன் உடலில் நெய்யை ஊத்தி குறிப்பா குயிலி வந்து உடல்ல தீ வச்சு இறந்தாங்கன்னா, என்னத்த யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உடல் முழுவதும் நெய்யை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு ஆயுத கடங்களுக்குள்ள குதிச்சிருக்காப்புல குயிலி. அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய வெடிமருந்து பெட்டகத்தை வந்து அங்க வச்சிருந்திருக்கிறாங்க. அத சரியா கவனிச்சு ஒரு ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள உள்ள போயி, அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுத கிடங்க சரியா கணிச்சு, என்ன மாரி போர் உத்தியை அல்லது என்ன மாரி போர் வியூகங்களை, தந்திரங்களை பிரயோகம் பண்ணுனா, இந்த ஆயுத கிடங்க ஒண்ணுமில்லாம அப்படியே ஒட்டுமொத்தமா அழிக்கலாம். அப்படின்னு ஒரு பெண்ணு நினைத்து அந்த இடத்துல அப்படி ஒரு தியாகத்த செஞ்சதுங்கிறது, சத்தியமா யாராலயும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். உயிலி செய்தது என்பது அது ஒரு சாதாரணமான விஷயமே இல்ல. அந்த ஆயுத கிடங்க கவனிக்கிறாங்க. உள்ள போறாங்க. ஆயுத கிடங்கு கவனிக்கிறாங்க. ஆயுத கிடங்கினுடைய அதனுடைய உள்ள என்ன விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் யூகிக்கிறாங்க, உள்வாங்குறாங்க. உள்வாங்கிக்கிட்டு அங்க அதிகப்படியாக மருந்துகள், வெடிமருந்துகள அதிகமா அங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான சரியான டெக்னிக்க குயிலி யூஸ் பண்றாங்க. இப்ப வெடிமருந்து அதிகமா இருக்கு. இத வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வெடிமருந்து கிடங்க தகர்ப்பதன் மூலமாக கோட்டையினுடைய ஒரு முக்கால்வாசி பகுதிய ஒண்ணுமில்லாம ஆக்கிரலாம். ஆங்கிலேயர்களை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிரலாம். அவங்க படை வலிமைய குறைச்சிடலாம்னு சொல்லி, அந்த நேரத்துல அந்த ஸ்பாட்ல எடுத்த முடிவு தான் குயிலியினுடைய இந்த வெடிமருந்து பெட்டகத்தை உடைத்த அந்த விஷயம். அது மாரி குயிலிக்கு சொன்னாங்க, உடையாள் சொன்னாங்க. ரொம்ப முக்கியமானது. வேலு நாச்சியாரினுடைய உளவாளியாக செயல்பட்டு மாடு மேய்க்கும் பெண்ணாக இருந்து, வேலு நாச்சியார் இருக்கும் இடத்தை ஆங்கிலேயர்கள் கேட்டபோது சொல்ல மறுத்த உடையாளினுடைய தியாகமும் கொஞ்சம் நெஞ்சமில்ல. உடையாளை எப்படி துன்பத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்கன்றத ரொம்ப டெப்த்தா போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து இவ்வளவு சித்திரவதைகளையும் ஒரு ஆண் தாங்குவான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு மத்தியில, ஆணாலையும் தாங்க முடியாத மேம்பட்ட சித்திரவதைகளை உடையாள் தாங்கியிருக்காங்கன்னு வரலாறு நமக்கு நெறைய சொல்லுது. அந்த உடையாள் பத்தின விஷயங்கள இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா, உடையாள்ட்ட வேலு நாச்சியார் இருக்க இடத்த கேட்கறாங்க ஆங்கிலேயர்கள். உடையாள் வந்து சொல்லல. ரகசியத்தை காக்க ஆங்கிலேயர்களால சொல்ல முடியாத அது வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட என்ன மாரியான அத்துமீறல்கள் எல்லாம் மேற்கொள்வான் அப்படிங்கிற இப்ப சமூகத்துல நெறைய சொல்ல முடியாத நம்ம இப்படிலாம் நடப்பான்களா ஆண்கள் ஒரு பெண்ணிட்ட ஒரு 3 வயது குழந்தைகிட்ட இருந்து 60 வயது முதிய பெண் வரைக்கும் இன்னைக்கு சமூகத்துல பாதுகாப்பு இல்ல. ஒரு பெண்ணிட்ட அத்துமீறுவது என்பது எவ்வளவு உச்சபட்ச நிலையில ஒரு மூர்க்கத்தனமான விஷயமா இருக்குமோ, அது மாரியான ஒரு பெரிய வேதனைய, வலிய உடையால் தாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வரலாற்றுல வந்து கவனிக்கப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய விஷயம். இப்படி நெறைய பெண்களினுடைய தியாகத்தை போற்றுவதற்காகத்தான் அன்னைக்கு வேலுநாச்சியாரை
முதல் உரையாக கொண்டு நம்ம இந்த அரங்கத்தை வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். அவங்களோடு இணைஞ்சு மருது சகோதரர்களையும் நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. அவங்களுடைய தியாகங்களும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பெரிய மருது, சின்ன மருதியினுடைய அவங்களுடைய போரை முன்னின்று நடத்திய அந்த தளபதிகள் அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. வேலு நாச்சியாருக்கு பின் சிவகங்கையை ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக தொடர்ந்து போராடி தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்ட்டு அவங்களையும் நாம பார்க்குறோம். ஒரு நல்ல உரையை வந்து சந்தோஷ் சார் தந்திருக்கிறாங்க. வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும், வாகை தமிழ் சங்கத்தின் கீழ் இயங்குகிற வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாகவும், ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த வீர பெண் தியாகிகளினுடைய நினைவாக அவங்களுடைய அவங்களுடைய சுதந்திர அந்த விடுதலை தியாகத்தை, தீரத்தை, அந்த வீரம் செறிந்த அவர்களுடைய குருதி படிந்த இந்த 80வது சுதந்திர தினத்தை நோக்கி நம்மை நகர்த்தி இருக்கிற இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையா சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளையும் நினைவு கூர்ந்து அவங்களை போற்றி வணங்கும் விதமான இந்த நல்ல உரையை தந்தமைக்காக எங்களுடைய வகை தமிழ் சங்கத்தின் சார்பாக சந்தோஷ் சார் அவர்களுக்கு வந்து நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கும் உங்களுக்கு இதே மாதிரியான 2வது நாள் உரை மிக முக்கியமான உரை. உங்களுக்கு எல்லா உரைகளுமே ரொம்ப சிறப்பான உரைகளாக அமையும். உங்களுடைய நண்பர்கள் உள்ளிட்டவங்களெல்லாம் நீங்க நம்ம நிகழ்வுக்கு வந்து அழைச்சிட்டு வாங்க. விடுதலை போரில் மாவீரன் வாஞ்சிநாதன் குறித்து நாளைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய தமிழர்களினுடைய பங்களிப்புல மாவீரன் வாஞ்சிநாதனை குறித்து நம்ம பேசுறோம். வேலு நாச்சியாரை பேசியது என்பது ஒரு காலகட்டம், வாஞ்சிநாதனை பேசுவது என்பது அதற்கு அடுத்த ஒரு காலகட்டம். நம்ம 3 விதமான காலகட்டமாக இந்த விடுதலை போராட்ட வரலாறை நம்ம 3 காலகட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிக முக்கியமான ஒருவரை நம்ம எடுத்துக்கொண்டு மற்ற தியாக திருவுள்ளங்களை நாம நினைவு கூறும் விதமாக இந்த கருத்து வச்சிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு வேலு நாச்சியாரை நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறோம். நாளைய நிகழ்வுல விடுதலை போரில் மாவீரன் வாஞ்சிநாதன் குறித்து உரை நாளைக்கு நிகழ இருக்கு. திரு செல்வ கணேஷ் உதவி பேராசிரியர் அவர்கள் ஜேபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில இருக்கு. அந்த கல்லூரியை சார்ந்த சிவ செல்வ கணேஷ் அவர்கள் நாளைக்கு வந்து விடுதலை போரில் மாவீரன் வாஞ்சிநாதன் குறித்த உரையை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அந்த உரைக்கும் எல்லாரும் வாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நாம எல்லாரும் சேர்ந்து நமக்கான விடுதலையை பெற்று தந்தவர்களை நாம எல்லாரும் இணைந்து நினைவு கூர்ந்து அவர்களை போற்றி வணங்கி அவர்களுக்கான மரியாதையை நம்ம செய்யக்கூடிய ஒரு அரங்கமாக இந்த அரங்கத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கிடணும் அப்படின்னு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதேனும் செய்திகள் இருந்தால் நீங்க பகிர்ந்துக்கிடலாம் அல்லது நம்ம அரங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். யாருக்கும் எதுவும் செய்திகள் இருந்ததுன்னா நீங்க பகிர்ந்துக்கிடலாம் அல்லது நம்ம அரங்கத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். நான் முனியசாமி. உரை மிக சிறப்பா இருந்துச்சு ஐயா. ஆரம்பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு கவிதை நடையில கொண்டு போனாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு உண்மையிலேயே நீங்க ஒரு சொற்பொழிவாளர்னு அவர் சொன்னது போல ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. உண்மையிலேயே வந்து இந்த முனிவர் மட்டும் இல்ல, ரொம்ப பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஆனா சிறப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்கய்யா, வேலுநாச்சியாரை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து கணவனை இழந்த பின்னாடி இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க, அது பெரிய விஷயம்தான். படையை உருவாக்கி உதவி கேட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களோட உடன் புரிந்த அந்த உடையாளா இருக்கட்டும், குயிலியா இருக்கட்டும், அவங்களும் ரொம்ப போராடி இருக்காங்க. சமீபத்துல வந்து குயிலி என்ற அந்த பெண்ணுடைய அவங்களுடைய பங்களிப்பு வந்து அவங்க வந்து ஒரு கற்பனை பாத்திரம் சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் பரவலா பேசப்பட்டது. உங்களுடைய பார்வையில குயிலி என்ற ஒரு பெண்ணுடைய அந்த பாத்திரம் என்பது கற்பனை பாத்திரமா, அது எப்படிங்க பாக்குறீங்க? ஐயா அவர்களுக்கு வணக்கம். வரலாறுகளிலே விடுதலை போர் குறித்த சான்றோருடைய புத்தகங்களிலே குயிலியை வந்து ஒரு கற்பனை படைப்பாக எந்த ஒரு பேரறிஞர்களும் குறிப்பிடவில்லை. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னென்று சொன்னால், நாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. இரண்டாவது, அறிஞர்களுடைய புத்தகங்கள் தான் நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றன.
ஆகையினால் நாம் ஆதாரங்கள் என்று பார்க்கிற பொழுது புத்தகங்கள் தான் நமக்கு ஆதாரங்கள். என்னுடைய கருத்துப்படி இது கற்பனையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பேராசிரியர் ஐயா ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு நான் இதை மேற்கொண்டு தகவல் தெரிவிக்க விரும்புகிறேன். பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். குயிலின்ற பாத்திரம் இந்த கேள்வி வந்து நானும் இது குறித்த இதே தலைப்புல வேலு நாச்சியார் குறித்து ஒரு 6, 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் இது குறித்து பேசுகிற பொழுது எனக்கு கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த கேள்வி. எனக்கு கேட்கப்பட்ட நேரத்துல இருந்தே இது குறித்து நானும் நிறைய செய்திகள வந்து சேகரிச்சு பார்த்திருக்கிறேன். நானும் பார்த்த வகையில குயிலின்ற பாத்திரம் வந்து முழுவதும் கற்பனை அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. அதுக்காக அதுக்கு கற்பனை கற்பனை இல்ல அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. அதுல முழுமையான தகவல்கள் வந்து பெருசா நமக்கு இல்ல. அந்த குயிலிய பத்தின முழுமையான எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நான் அது குறித்து நிறைய கேட்டிருக்கேன். பல பேர்ட்ட இன்னமும் அது குறித்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் நமக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா வாய்மொழி மரபுல குயிலி சார்ந்த வாய்மொழி மரபு இருக்கு. நாட்டுப்புற பாடல்களின் அடிப்படையில குயிலியினுடைய வீர வரலாறு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கடத்திட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். வாய்மொழி வரலாறுகள்லயும் நாட்டுப்புற வரலாறுகள்லயும் குயிலி சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு. அதை தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா டைரக்டான எழுத்துப்பூர்வமான குயிலி சார்ந்த எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கான்னா அது இல்லை. வாய்மொழி மரபுல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இயற்கையாகவே நாட்டுப்புற ஆய்வுகள்ல நான் முதுமுனைவர் பட்டம் பண்ணியிருக்கனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டனால அப்ப நாட்டுப்புறவியல்ல எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் தேடின வகையில தமிழகத்தினுடைய சிவகங்கை மற்றும் அந்த முத்துப்பட்டி பகுதியில குயிலி வந்து தீப்பாய்ச்சி அம்மன், நம்ம பகுதியில கூட தீப்பாய்ச்சி அம்மன் இருக்குன்னு நினைக்கிறேன். வீரநல்லூர்லயோ சென்மாதேவிலயோ தீப்பாய்ச்சி அம்மன் கோயில் இருக்கு நமக்கு. அந்த மாதிரி தீப்பாய்ச்சி அம்மன் நெருப்பில் குதித்த தெய்வம் அப்படின்ற பெயர்ல நாட்டுப்புற வழிபாட்டு மரபுல குயிலி தான் போற்றப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு ஒரு மரபா இருக்கு. தீப்பாய்ச்சி அம்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த குயிலியை தான் நினைவுபடுத்துறாங்க. ஏன்னா தீயில் பாய்ந்து ஒரு ஒட்டுமொத்த தேசத்துக்காக தேச மக்களுக்காக ஓரறிவுல இருந்து 6 அறிவு உயிர்களும் சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தீயில முதல்ல பாய்ந்ததாக குயிலி தான் வரலாற்றுல அறியப்படுகிறார். அது கற்பனை கதையோ உண்மை கதையோ, ஆனா மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வரலாறுல ஒரு பெண் செய்த தியாகம் அப்படின்னு நம்ம பாக்குறது, அதுவும் உடல்ல முழுமையும் நெய்ய ஊத்திக்கிட்டு ஆயுத கடங்குல சரியா அந்த ஆயுத கடங்குகளை கணித்து அதுல அந்த மருந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. வெடி மருந்துகள், மிக முக்கியமான பீரங்கிகளுக்கான விஷயங்கள் இது எல்லாமே அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆயுத கடன்களை குதித்து தன்னை உயிர் நீத்து தீப்பாய்ந்து உயிர் நீத்த அம்மன் அப்படின்ற அடிப்படையில குயிலியை வந்து தீப்பாய்ச்சி அம்மன்னு சொல்லி கும்பிடுதாங்க. அது மாதிரி வேலு நாச்சியாரினுடைய போர்க்கள வெற்றியையும் குயிலியினுடைய தியாகத்தையும் ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய பாடல்கள் சிவகங்கை நிகழ்த்துறாங்க. இன்னமும் அது வழக்கத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல கும்மி சார்ந்த விஷயங்கள், அந்த கும்மி நிகழ்வுகள் எல்லாம் நடக்குகிற பாடுவது அது வந்து வழக்கத்துல இருக்கு. நம்ம தென் தமிழகத்துல நீண்ட காலமாவே சிந்து பாடல்கள்ல இந்த குயிலியை பத்தி பாடிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கான பழம்பெருமையான ஆட்கள் நம்ம தென்பகுதியில இல்ல. சிவகங்கை மாவட்டத்துல இல்ல. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரப்பூர்வ ஆவணங்களோட அரசு ஆவணங்கள்லயோ குயிலி அப்படிங்கிற பேர் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு இது குறித்த வரலாறுகளை வேலு நாச்சியார் சிவகங்கை மாவட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாறுகளை எழுதியவர்கள்லாம் நிறைய வரலாற்று ஆசிரியர் புத்தகத்துல எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் எல்லாம் கிடைச்ச வரைக்கும் செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அதுலயும் குயிலின்ற பேர் வந்து பெருசா இல்லைன்ற செய்தி தான் இருக்கு. குயிலி எளிய மற்றும் ஒரு ஒடுக்கப்பட்ட குறிப்பாக அருந்ததியர் அல்லது சாம்பவர் சமூகத்து பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பின்னணியில இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு இருந்த காலத்துல வரலாற்று பதிவுகள்ல அவர் பெயர் வந்து விடுபட்டிருக்கலாம் அல்லது அதை வந்து பதிவு பண்ணாம விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால குயிலி என்ற பேர் பதிவு பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலான்றதுதான் அது குறித்து ரிசர்ச் பண்ணவங்க எல்லாம் நிறைய வந்து சொல்றாங்க. நவீன இலக்கியங்கள்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய புதினங்கள் வரலாற்று நாவல்கள் வழியாக குயிலி என்ற கதாபாத்திரத்தை வந்து இந்த வாய்மொழி தரவுகளையும் நாட்டுப்புற
வழக்காறுகள்ல தீபாச்சி அம்மன் குயிலி தான் அப்படின்னு பேசக்கூடியதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய புதினங்கள், வரலாற்று நாவல்கள் எல்லாம் இந்த விஷயத்த கடத்திட்டு வராங்க. இந்த புதினம்லாம் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே குயிலி பற்றிய கதைகள் வந்து சிவகங்கையில வந்து நான் சொன்ன மாதிரி வாய்மொழி மரபாகவும் நாட்டுப்புற கும்மி பாடல்லையும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெரிய அளவுல எழுத்து வரலாறு இல்லதான், இல்லைன்னு தான் சொல்லணும். ஐயா தகவலுக்கு நன்றிங்கய்யா. ரைட், நன்றி. எனக்கு இந்த ஐயா இப்ப உரையாற்றினார்ல, அவர் பள்ளி ஆசிரியர் போல இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் சந்தி மாவேன்னு சொல்லிட்டு அவரே குயிலின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுல என்னன்னா முதல் தற்கொலை போராளின்னு சொல்லி தலைப்பு வச்சு அவர் அந்த குயிலியோடைய வம்ச வரலாறை நேரடியாக சந்திச்சு கலாய்வு பண்ணி அது சில சான்றுகளும் நிரூபிச்சிருக்காரு. அதை நான் படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு கற்பனை பாத்திரம் சொல்ல ஒரு பரவலா பேசப்பட்ட இன்னொரு நூலும் வந்துச்சு. அதை நான் வாசிக்கல. ஆனா இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றபடி பார்த்தா அந்த சந்திமாவையுடைய நூலில் சொல்ற போது பார்த்தா அவரு வம்சாவளி, அவங்களுடைய பரம்பரையை, அவங்க அந்த சில சான்றுகளை வச்சு அவர் நிரூபிக்கிறாரு. சரிங்க, நன்றிங்க. நன்றி, நன்றி. அதான் நான் சொன்னேன்ல, அவங்க வந்து அருந்ததியர் சமூகமாக இருக்கலாம் அல்லது சாம்பவர் சமூகமாக இருக்கலாம். குயிலி அப்படிங்கிறத இந்த 2 சமூகத்துல ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவராக அவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் கூட நான் சேகரிச்ச வகையில அப்போதைக்கு கிடைச்சது. நம்ம எதையும் உறுதி பண்ண முடியலங்கிறனால மேற்கொண்டு அது குறித்த விஷயங்கள்ல வந்து நான் தேடலை. அது அது இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பெரும்பாலும் வரலாற்று ஆதாரங்கள், எழுத்துப்பூர்வமான பதிவுகள் வந்து குயிலிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது வரைக்குமான ஒரு விஷயமா இருக்கு. நன்றி. வேற ஏதேனும் செய்திகள் இருந்தா நீங்க கலந்துக்கிடலாம் அல்லது நம்ம அரங்கத்தை வந்து நிறைவு செய்யலாம். வேற உங்களுக்கு இது தொடர்பான செய்திகள் எதுவும் இருந்தா நீங்க கலந்துக்கிடலாம். நாளைய அரங்கத்துக்கு வாங்க. உங்களுடைய நண்பர்களையும் நீங்க இணைச்சு விடுங்க. பங்கெடுப்பதற்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் நீங்க செலுத்தணும்னு தேவையில்லை. சான்றிதழ் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க வந்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தினா போதும். ஏன்னா அதை தயாரிப்பதற்காக பணியில நம்ம அதற்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம கட்டணம் கேட்கறாங்கிறதுக்காகவே வராம இருக்கிறதுங்கிறது ஒரு சிலர் அப்படி இருந்தா அப்படி இல்லை. சான்றிதழ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிடலாம். சான்றிதழ் வேண்டுவோர் மட்டும் கட்டணம் செலுத்தலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க இந்த விஷயத்த எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் வரட்டும். எல்லாரோடு இணைந்து நம்ம இந்த விடுதலை போராட்டத்துல நமக்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்து போற்றக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுகள்ல எல்லாரும் இணைஞ்சு அவர்களை போற்றி வணங்குவோம். நன்றி. இன்றைய அரங்கத்தை நாம நிறைவு செய்கின்றோம். நாளைய அரங்கத்துல நம்ம வாஞ்சிநாதன் குறித்த வீர வரலாற்றை நாம அறிந்து அவரை நாம நினைவு கூர்ந்து போற்ற இருக்கிறோம். அதுல எல்லாரும் கலந்துக்கிடணும்னு கேட்கிறேன். நன்றி. நன்றி சந்தோஷ் சார். நன்றி. நன்றி, நன்றி. உங்களுக்கான சான்றிதழ் வந்து நான் விரைவில் உங்களுடைய முகநூல், உங்களுடைய வாட்ஸ்அப் பக்கத்துல நான் அனுப்பிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. 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 அனைவருக்கும் நன்றி. என்றும் தொடர்புல இருப்போம். நம்மளுடைய இந்த வாகை தமிழ் சங்கத்துல நாம வந்து நல்லது மென்மேலும் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்போங்கிறது என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. மிதுன் நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே. நன்றி. அனைவரும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.